நாட்டு மக்களுக்கு தேவையான கல்வி, தனித்திறன் பயிற்சிகள், உட்கட்டமைப்பு வசதிகள், சாலைகள், பாலங்கள், மருத்துவமனைகள், விளையாட்டு மைதானங்கள், நூலகங்கள், புதிய தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்கள், தொழில் தொடங்க மானியங்கள், கட்டணமில்லா விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை ஆகிய அனைத்தையும் திராவிட மாடல் ஆட்சி உருவாக்கி கொடுத்திருக்கு. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் மேல உண்மையான அக்கறை கொண்டது நாங்க தான் எங்களுடைய செயல்பாடுகளால் தினந்தோறும் நாங்கள் நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். 14 வயசுல இருந்து நான் அரசியல் இருக்கிறேன். 14 வயசுல இருந்து 50 ஆண்டு தொடர் உழைப்பால ஒரு பேரியக்கத்தினுடைய தலைவர் என்ற பொறுப்பை அடைந்திருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினரா, மேயரா, அமைச்சரா, துணை முதலமைச்சரா, எதிர்கட்சி தலைவரா, இன்று முதலமைச்சராக இருக்கிறேன். பெருமையோடு சொல்றேன், நான் போகாத ஊரை தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பயணிச்சு மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். அதனாலதான் மக்களுக்கு என்ன செய்யணும்னு அறிந்து புரிந்து ஒவ்வொரு திட்டத்தையும் திட்டுக்கிறேன். உங்கள் எதிர்காலத்தை என்னை நம்பி தமிழ்நாட்டு மக்களான நீங்க ஒப்படைச்சிருக்கீங்க. அதுக்கு நான் நிச்சயமாக உண்மையாக இருப்பேன். உங்க நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி தான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் சொல்லட்டுமா, என் சக்திக்கு மீறி உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காத மக்களுக்கு சேர்த்து தான் உழைக்கிறேன். ஆனா சில தேர்தல் நேரத்தில் மட்டும் உங்களை வட்டம் அடிப்பாங்க. தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாங்க. தேர்தல் சீசன் என்கிற காரணத்தினால மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் இனி அடிக்கடி தமிழ்நாட்டு பக்கம் வரப்போறார். ஏற்கனவே வர ஆரம்பிச்சுட்டாரு, இன்னும் வரப்போறார். அதை நினைச்சு அவருடைய கூட்டணியிலே பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா? எவ்வளவு அதிகமா பிரதமர் அவர்கள் இங்க வராரோ அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசத்துல என்டிஏ கூட்டணி தோல்வி அடையும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல என்பது மக்களுக்கு ஞாபகம் வரும். நேற்று கூட அமைச்சரவை கூட்டத்தில் குஜராத் மாநில மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு எதுவும் இல்லை. தேர்தல் வருதுன்னு பட்ஜெட்லயும் ஒண்ணும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு போக போறமேன்னு அமைச்சரவை கூட்டத்திலே நம்ம கோரிக்கை ஒன்றுக்கு கூட ஒப்புதல் தரல. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்றேன், இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. தமிழ்நாடு சேஞ்சாதி கோட்டையிலிருந்து ஆளப்படணும், டெல்லியிலிருந்து ஆளப்படக்கூடிய நிலை வரக்கூடாது. இதை தீர்மானிப்பதற்கான தேர்தல் தான். தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் தாழ்த்தி வீழ்த்தணும்னு பாஜக நினைக்குது. ஏன்னா வளர்ச்சி இருக்கக்கூடிய மாநிலத்தில் பாஜக இருக்காது. பாஜக இருந்தா வளர்ச்சி இருக்காது, அங்க வளர்ச்சி இருக்காது. குமரி மாவட்டம் என்பது எல்லா மதங்களையும் சேர்ந்த மக்களும் நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய மாவட்டம். ஆனா நாடு முழுக்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அண்மையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது இந்தியா முழுக்க கிறிஸ்தவர்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. மகாராஷ்டிராவில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு ரத்து. மணிப்பூர் இன்னும் பற்றி எரியுது. அசாமில் இன்னும் மோசம். அந்த மாநிலத்துடைய பாஜக முதலமைச்சர் தான் வகிக்கக்கூடிய பொறுப்பை மாண்பை மறந்து முஸ்லிம்கள் மேல வெளிப்படையா வெறுப்பை கக்குகிறார். பீகார்ல துணை முதலமைச்சர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில் இறைச்சி கடைகள் இருந்தா அகற்றுவோம்னு பேசி இருக்கிறார். நாம என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்றதுக்கு இவங்க யாரு? இப்படி ஒரு நிலையை தமிழ்நாட்டிலையும் கட்டமைத்து விடத்தான் அவங்க தவிக்கிறாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் அரசுல மத நல்லிணக்கம் ஒற்றுமையும் பேணப்படுது. வக்பு திருத்த சட்டம், சிஏஏ ஆகியவற்றை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம்.
சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இங்க இருக்காங்க. பெரும்பான்மையினர் சகோதர உணர்வோடு இருக்காங்க. அனைவரும் சமமா நடத்தப்படுறாங்க. வரலாற்றிலே இல்லாத எண்ணிக்கையா 4000 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செஞ்சிருக்கிறோம். இந்த பகுதியை சார்ந்த நம்ம பால பிரஜாபதி அடிகளார் என்ன பேசியிருக்கிறார் என்றால், நம்ம முதலமைச்சருக்கு சாதியும் இல்ல, மதமும் இல்ல, மொழி இருக்கிறது, இனமான உணர்வு இருக்கிறது, இது ஒரு பொற்காலம்னு பேசியிருக்கிறார். வள்ளலார் அன்பர்கள் பாராட்டுறாங்க. உண்மையான ஆன்மீக பெரியோர்கள்